நேற்று எதாச்சுமா காசனை பார்க்கணும்னு வந்தேன். சிஸ்டர் கேரட் வந்தாங்க, சொன்னாங்க தம்பி உங்களை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படலாம் காட்ஸ்ன்னு, நீங்கள் கண்டிப்பாக வாங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே நேற்று என் மனைவி வந்து பார்க்கும்போது ஐயா சொன்னார், நீங்கள் பாடலாம் நல்லா இருக்குமே வாங்கன்னு சொல்லிட்டு, சரி நான் ஐயா ஆண்டவருடைய நமக்கு மைமூண்டாதாக ஐயாவுடைய வேண்டுகோளும்படி நான் இங்கே வந்து சில பாடல்களை பாடி யாசம் கேட்ட அந்த கிருமை தான் நம்முடைய தாமரை என்ற பாடலை பாடி தேவன் நம்மை மையப்படுத்தும்படியாக வாஞ்சி. ஹல்லேலூயா. உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது, கிருபை தான் என்னை நடத்துகின்றது. என்னை நடத்து
இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கிருபைதான் இம்மட்டாக நம்மை வழிநடத்தி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இம்மட்டாக வழிநடத்தி இம்மானுவேல் எபினேசர் இனிமேலும் வர காலங்களோட உங்களை வழிநடத்தி வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன நாளுங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்மஸ் எல்லா வீட்லையும் பலகாரம் கூட ஆரம்பிச்சிருக்கீங்க. நம்ம சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய நாட்கள் வந்து நாமளாக இயேசு கிறிஸ்து நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் பிறந்து நம்ம அப்பாயிலா என்ற ரட்சிக்கும்படியாக கிறிஸ்து உலகத்தில் அவதரித்தார். அல்லேலூயா. அது உலகத்தில் பிறக்காக நமக்கு ரட்சிப்பே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கடைசி சொட்டு ரத்தம் சிந்தி நமக்காக மாத்திரம் பலியாக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவ பாடல் நம்ம பிறப்பின் நற்செய்திக்காக ஒரு பாடல் பாடலாமா? பாடலை நினைக்கிறேன். இந்த சில பாடல் சந்தோஷத்தின் நொடியே இயேசு
ஹalleluya. நாம் பற்றி கொண்டது நம்முடைய பெரிய கிருபை. ஹalleluya. அவருடைய கிருபை இல்லாமல் நாம் ஒன்றும் ஜீவிக்க முடியாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் கூட கடந்த சில நாட்களாக பயங்கரமான பலவீனத்தால் தாக்கப்பட்டேன். ஹalleluya. இவருக்கும் தெரியும், யாருக்கும் தெரியும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம அவரை பற்றி கொண்டு உண்மையாக உறுதியாக அவர் கற்றுக்கொண்டு ஜெபிக்கும் போது நம்முடைய எல்லா சிறையிருப்பையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், வறுமைகள், இழப்புகள் இருந்தாலும் கூட ஆண்டவரே நீரெல்லாம் நீங்க வேறு யாரும் இல்லை என்று அவர் பரிசுத்த பார்த்து பிடித்துக் கொள்ளும்போது அவர் நம்மளுக்கு போதிய கலனியம், ஆரோக்கியத்தையும் சௌகியத்தையும் வரப்படி நம்மை ஆஸ்வதிக்க தேவையா இருக்கிறார். ஹalleluya. எதிர்காலம் எனக்கு சில பலவீனம் வந்துச்சு. எனக்கே தெரியாது என்ன பலவீனம் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் உடனடியாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு இந்த காலை எடுத்துன்னு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றது ஒன்றும் புரியல. அந்த டாக்டர் அவரை பார்க்குறேன் நான். அவர் ரொம்ப கூலா சொல்றாரு, இந்த காலை உங்களுக்கு எடுத்துணும், அப்பதான் உங்களுக்கு சரியா பார்க்கணும். நான் உடனே சொன்னேன், நாளைக்கு ஆபரேஷன் தேட்டருக்கு கொண்டு போகணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எதுக்குங்க உங்களை மறுபடியும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நாளை 6 மணிக்கு ஆபரேஷனுக்கு உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். நாளைக்கு 6 மணிக்கு என்ன வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் பெரிய ஸ்பெஷலிஸ்ட் இது சர்ஜிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் சர்ஜன். நான் இவ்வளவு பெரிய டாக்டர் சொல்றேன், நீங்க என் வார்த்தை கீழ்படியாம நீங்க போறீங்கன்னு சொல்றீங்க, டிஸ்சார்ஜ் பண்ணேன்னு சொல்றீங்க. நான் ஆபரேஷன் தேட்டர் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னாரு. நீங்க ஆபரேஷன் தேட்டர் ரெடி பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி பரவாயில்ல. நாளைக்கு 6 மணிக்கு நீங்க சொன்ன பிறகு 6 மணிக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாரு, சரி அவர் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அங்கேருந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ண, ஐயா கூட ஃபோன் பண்ணேன். ஐயா சொன்னாங்க, நான் அங்கேயே ஒரு பிரேக் பண்ணுன்னு சொன்னாங்க. இல்லையா நீங்கள் அங்கேருந்தே பண்ணுங்க, எங்கள் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இது ஐசியூ வார்டு இருக்கிறனால பண்ணாங்க. இல்லையா பிரியமானவர்களே, அநேக பேர் எனக்காக ஜெபித்தார்கள். நான் நிர்மூலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபை. ஹalleluya. நாலு முன்னாடி இருக்கிறது பெரிய கிருபை, பெரிய சாட்சி, பெரிய பாக்கியம். அவர் உறுதியாக பற்றி கொண்டதனால ஆண்டவரே நீங்க எல்லாமே யாரும் இல்லை. இந்த டாக்டர் டாக்டர் ஒரு மனுஷன் தான், அவன் தெய்வம் அல்ல. அவன் சொல்றான் எனக்கு கால் எடுத்துணும். ஆண்டவரே நீ சர்வ பலவராக இருக்காங்க, உண்மை நம்பி இருப்பதாலே இந்த காலுக்கு வேண்டிய பலத்தையும் சுகத்தையும் மாறிவிடுறது நீங்க தாங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் சர்வத்தை ஜெயிக்கும் பொழுது படிப்படியாக இந்த பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து நாளை உங்களுக்கு முன்பு நின்று கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக ஒரு நாள் வெட்கப்படுத்தப்பட மாட்டாங்க. அவருடைய நேற்றின் தர்மமாய் வழிநடத்த தேவனாக அவர் முழு எல்லாரும் உங்கள் உள்ளங்கள் அறிந்திருக்கிறார். பெரியமாக உங்கள் கண்ணீர், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் சமூகத்தில் முன்னாடி நீங்க ஜெபிக்கும் போது எல்லாவற்றையும் மாற்ற உள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. ஒரு பாடல் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க,
நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் நம்ம பயன்படுத்த வளர்க்கலாம். எப்பொழுது சோர்ந்து போகாதீங்க. பாட்டுக்காரன் பாடினது போல என்னதான் நேரினாலும், எந்த கஷ்டங்கள் இருந்தாலும், எந்த துன்பங்கள் இருந்தாலும், எந்த நோய்கள் வந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அப்பேற்பட்ட உன்னத தேவன் நம்மோடு நாம் அசைக்கப்படுவதில்லை பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் விசுவாசிக்க இன்னார் என்று அறிந்திருக்க என்று பொருள் சொன்னது போல நாமும் அறிந்திருக்கிறோம். இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவதாக. என்ன பலவீனப்பட்ட நேரத்தை சோர்ந்து போனதிலே ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். எப்போதும் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறதுனால உடனடியாக எனக்கு ஒரு பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. என் வீட்டில் பல விதமான இழப்புகள், சொல்ல முடியாத இழப்புகள் இருந்தாலும் கூட ஆற்றல் படுத்தி, தேர்தல் படுத்தி, பலப்படுத்தி இம்மட்டாலும் வழிநடத்துகிற இயேசு கிறிஸ்து இனிமேல் எங்கள் குடும்பத்தையும் எல்லாரும் வழிநடத்த உதவுகிறார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவை பற்றிக் கொள்ளுங்கள். இயேசு ஒருவரையே நீ நீதி உள்ள தெய்வம், இயேசு ஒருவரையே நியாயாதிபதியா இருக்கிற பிரியமானவர்களே, அவரை பற்றிக் கொள்ளுங்கள். எப்போதும் அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையும் விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், எந்த சூழ்நிலையும் அவர் விட்டு விடாத, எப்போதும் அவர்கள் மாதை படித்துக் கொண்டு கதையை எழுதி உங்கள் விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.
தாசனுக்காக கிளாடிஸ்க்காக அதிகமாக ஜெபித்துக்கணும். ஆண்டவர் நேற்று மறுபடியும் பேசும்போது சொன்னார் என்கிட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவர் என் அருகில் வந்து எனக்கு சுகம் கொடுக்கணும்னு சொன்னார். ஹல்லேலூயா. செய்ய மாட்டாரா? செய்வார். அவருடைய விசுவாசத்தின்படி ஒரு நாள் சொன்னபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாசனுடைய வேண்டுதல் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவார். இயேசு உடனே அவனுக்கு சுகம் கொடுப்பார். அவர் எழுந்து நிற்க வைப்பார். அவருக்கு ஆராதிக்க வைப்பார். பாசத்துக்கு உறுதுணையாக இருக்கும்படியாக கர்த்தர் பெரிய காலை செய்ய போகிறார். அதெல்லாம் நாம் ஜெயிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. அவர் சொல்ல ஆகும். அவர் கர்த்தர் நிற்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்பேற்பட்ட வல்லமுள்ள நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து நம்மோட கூட இருக்கிறார். 2025 ஆண்டு இப்பதான் பிறந்தமா இருக்குது. எப்போது பார்த்தா 21 நாட்கள் வந்துடும். இன்னும் சில நாட்கள் நம்ம 2026ஆம் வருஷத்துல பேசிட்டு போயிடும். இப்ப நம்மளை கைநட்டினார், தாயினார், சுமந்தார், பலப்பட்டினார், எல்லாரும் நன்றாக நடக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவு நாள நம்மள கண்மணியில போல பாதுகாப்பாரு. ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு எப்பெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எப்போதும் ஐயா நன்றி 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 என்று நன்றி பலியில செலுத்தும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நன்றி பலியில பிரியப்பட்டு நம்ம குடும்பத்தை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க அவர் நல்ல சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடி ஆண்டவராக இயேசு இயேசு ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த நாளுக்கு நீங்க ஒரு நாள் அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் முதல் பிரகாசம் அடைந்து அவருடைய அன்பு மாறாத அன்பு. ஹல்லேலூயா. எது விசுவாசிக்கிறீர்கள்? அளவில்லாத அன்பு. ஹல்லேலூயா. அவரை ருசிக்க ருசிக்க தெரியாத அன்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. அள்ள அள்ள குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெரியாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, குறையாத அன்பு, ருசிக்க ருசிக்க தெரியாத அன்பு, சொல்ல சொல்ல முடியாத அன்பு, இணையில்லாத அன்பு,
ஒரு அன்பு மாறாத அன்பா இருக்குது. ருசிக்க ருசிக்க தெவிக்காத அன்பா இருக்குது. பேர்கிட்ட மதுரமுள்ள அன்பு. ருசி பார்க்கும்போது தான் அந்த அன்பு உங்களுக்கு தெரியும். ஒரு லட்டை வச்சுக்கிட்டு வச்சுங்களேன், அந்த லட்டை பார்த்துக்கிட்டு இருந்தா ருசி என்னன்னு தெரியாது. அதை விடுத்து சாப்பிடும் போது தான் ருசி நம்மளுக்கு நல்லா தெரியும். அதே போல தான் இயேசு அவரை பற்றி கொண்டு அவரை சார்ந்து கொண்டு புதியாய் அதை தெரிந்து கொண்டு இருக்கும்போது தான் அந்த அன்பு உங்களுக்கு வெளிப்பட தெரியுமா? அன்பு நிலையற்ற அன்பு, உன்னதமான அன்பு, மகத்துவமான அன்பு இயேசு உண்மையாக நீங்கள் பற்றிக்கொள்ள. அவரை உறுதியாக கற்றுக்கொள்ளும் போதுதான் நம்மளுக்கு தெய்வீக சந்தோஷம், சமாதானம், எல்லாவித சகலவித ஆசீர்வாதத்தை நம்ம நினைப்பு வழித்த அவர் வல்லமை சித்தமுள்ள தேவன். ஏற்பட்ட மகத்துவமுள்ள தேவன் நம்ம சுந்தரட்சராக ஏற்றுக்கொண்டிருப்பது நாம் செய்த மிக மிக பாக்கியம். நான் கூட நினைப்பேன், எத்தனையோ வாட்டி பார்க்கும்போது இந்த தமிழ்லாம் சொல்லுவாங்க. கடந்த வாட்டி யூடியூப்ல பார்த்தேன், அந்த அதானி இருக்கிறாரு, அவங்க ஒய்ஃப் வந்து ஷாப்பிங்காக என்ன பண்றாங்க, பெரிய ஜெட் விமானத்தை எடுத்து போறாங்க, பிரைவேட் ஜெட் விமானம் வச்சிருக்காங்க ஷாப்பிங்காக. எங்க போய் எத்தனையோ லட்சத்துக்காக கோடிக்காக ஷாப்பிங் பண்றதுக்காக. அப்ப நான் நினைச்சேன், இல்லையா ஒரு புறஜாதிமான அவன் கண்ணிய தேடி பின்பற்றுகிறான், அவளுக்கு இவ்வளவு பெரிய சாக்கியத்தை போட்டுக்கிறான். நான் ஜீவன தேவனாகிய இயேசுவை நான் ஆராதிக்கிறோம், எங்களுக்கு என்ன ஆண்டுகளை என்னை கொடுத்த போகிறேன் சொல்லும் போது அது ஆண்டவர் சொல்றது அது நிரந்தரமானது இல்லை. அவன் பரலோகத்துக்கு போக முடியாது. அவன் என்னதான் ஆஸ்தி வச்சிருந்தாலும், என்ன ஜெட்டு வச்சிருந்தாலும், என்ன மெசேஜஸ் காசு வச்சிருந்தாலும், BMW கார் வச்சிருந்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனா நீ உண்மையாக நீ விசுவாசிக்கிறபடினாலே உன்னை மகிமையிலே ஆண்டவராக இயேசு பரலோகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக சொல்றார். அழித்துக் கொள்கிற காரியங்களுக்காக அதிகமாக நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மளுக்கு சொந்தமான பரலோக யாத்திரை இருக்குது. அங்க நாம் நிமித்தமாக இயேசுவோடு நம்ம சேர்ந்து வாழ போகிறோம். அந்த கிருபையும் ஸ்தாயத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவஜனமே எப்போதும் நீங்க சோர்ந்து போவார். அன்பை ருசித்து அவரை அன்பை நிலைத்திருந்து அவருக்கு நீங்க ஜீவிக்கும் போது ஆண்டவராக இயேசு உங்களையும் குடும்பத்தையும் வர்த்திக்க பண்ணி அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கத்தாமே உங்களுடைய கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்று கூடி எவ்வாறு துதிக்க ஸ்தோத்திரிக்க நாமத்தை நம்ம மகிழ்ப்படுத்தும்படியான கோட்டைக்காக சாகத்துக்காக அருமையான திருச்சபை மக்களுக்கான விசேஷமாக பிரார்த்தனை. ஒவ்வொரு குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசைப்படுவது, அந்த குடும்பத்தின் தேவையெல்லாம் சந்திக்க வேண்டும்படியாக செய்கிறோம். 2025 ஆண்டு 21 நாட்களில் கடந்து போல பிள்ளைகளை பாதுகாத்துக்காக நீ வரப்போகிற நாட்களும் கத்தாவுடைய கரம் அவளோடு கொடுத்து வேண்டும்படியாக செய்கிறோம். அது 2026 ஆண்டு ஆண்டு ஒரு பெருத்த மகத்துவமுள்ள ஆசீர்வாதமுள்ள ஆண்டாக மாற்றிட்டார்கள். கண்ணீர்கள் கணித்தல் எல்லாம் மாறிப்போகிறதாக ஒரு புதிய வழிபாட்டை பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படியாக போதவரை விசேஷமாக பிரார்த்திக்கிறோம். அவனை ஆசீர்வாண்டவரை உங்களோட சக்தி வசத்தின் மூலமாக அநேக கொண்ட வேண்டாய் ஆசீர்வதித்து உயர்த்தபடியாக ஜெபிரமானவரை பாசமாக ஜெபிக்கிறோம். நாளைக்கு ஆசீர்வம் எல்லாம் செய்திருக்கிறோம். இயேசு நாமத்தை அகற்றி ஏற்படுத்தி உன்னத பலத்தால் நிரப்பி இன்னும் வல்லமையாக ஊழியத்தை செய்து அவர்களுக்கு கத்தால் நூலாக இருந்து மகளை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அருமையான மகன் ஜெபிக்கிறோம். லேடிஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய எங்களுடைய போய் கத்தா எங்களிடம் அறிவு ஒன்றும் இல்லை அப்பா, இஷ்டம் என்று என்ன தெரியாது அப்பா. ஆனாலும் எல்லாவற்றையும் அவருக்கு திருவியாயிருந்து ஒரு கண்களை தயவாட்டி அவருடைய மகனுக்கு தாவி எழுந்து நடப்படும்படியான ஒரு வல்லமையுள்ள கிரியை நீ நடப்பிக்கும்படியாக செய்கிறோம். அதை கண்டு அநேக மக்கள் உங்களை விசுவாசம் வைக்கத்தக்கதாக இருக்க பாடும்படியாக செய்கிறோம். அருமையான மகள் லேட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். பெரிய ஆசிரியர் நல்ல சில சுபத்தின் தந்து தாய்ப்பாளர்களுடைய எல்லா பலன்களும் அகற்றிக் கொண்டு உன்னத பலத்தால் நிரப்பி ஆசிரியப்படியாக ஜெபிக்கிறோம். தேசிய திருநெல்வேலி சர்ச்சை அமரமானி ஆசிரிக்க போகிறார்கள். இடக்கொள்ளாமல் ஆத்மாவை கொடுத்து போயிருக்கிறார்கள். நித்திய கருத்துக்குள்ளாக கத்தாய் இந்த சபை மக்களை எல்லாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரணம் செய்யும். செலுத்துவதாகவே இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் நல்ல